ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில இந்த வியாபாரி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம்னு ஹீரோ பார்த்திருப்பான். ஆனா அவனை ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதோட அவன் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கதையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஹீரோயின் வியாபாரியோட கிளப்புக்குள்ள இறங்குறா. அந்நேரம் கரெக்டா அங்க ஹீரோவும் வரா. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ எப்படி அங்க வந்தான்றத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் லேட் நைட்ல ஓனர் லேடியோட இடத்துக்கு போய் நிம்மியை காப்பாத்தின பொண்ணு எங்க, இப்ப அவங்ககிட்ட பேச முடியுமான்னு கேட்டிருப்பான். போலீஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஹீரோயின் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிருக்கான். ஆனா அவதான் ஆல்ரெடி வியாபாரி கிளப்புக்கே போயிட்டாலே. அந்த ஓனர் லேடி சொல்லவும் இவனும் வேகமா வியாபாரி கிளப்புக்கு வந்திருக்கான். கரெக்டா ஹீரோயினையும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் தான் 2 அடியால அடிச்சு போட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போக பாப்பா. இவனும் அதை நோட் பண்ணிட்டு பின்னாடியே போய் கரெக்டா அவ ரூமை திறந்து உள்ள போகவும் இவனும் நுழைஞ்சிட்டான். அவளை புடிச்சு நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொன்னால நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, நீ எப்படி என்ன எங்க கண்டுபிடிச்சா அப்படின்னு அவ கேக்குறா. அது ஒரு விஷயமா அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நிறைய குழந்தைங்களை அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. வாய் கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இவங்களும் அந்த குழந்தைங்களை போய் பார்த்து அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு இருக்க அடியாளுங்க வர சத்தம் கேக்குது. 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து அவனுங்களை உள்ள வர விட்டு அடிச்சு மட்டையாக்கிட்டு ஓனர் லேடியோட அடியால் ஒருத்தன் தான்ல, அவன் ஒரு தள்ளு வண்டியில வந்து குழந்தைங்களெல்லாம் மறைச்சு வச்சு அந்த வண்டியில கூட்டிட்டு போயிட்டான். குழந்தைங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாம அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அப்புறம் அப்படியே அந்த அடியால் தலைவன் அந்த பக்கமா வர கதவு திறந்திருக்கிறத பாக்குறான். உடனே உள்ள போய் பாக்குறான். ஆனா அந்த குழந்தைங்களை காணும். இவனுக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்புறம் அந்த அடியாளுங்க கிட்ட இங்க இருந்து எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது, உடனே கண்டுபிடிச்சு தூக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப அப்படி ஹீரோவை ஹீரோயின் இந்த காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவங்களெல்லாம் எங்க கூட்டிட்டு போறீங்க, அவங்களெல்லாம் விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். அவங்கள நான் தான் காப்பாத்தினேன், அவங்க என் கிட்ட பத்திரமா சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. இவனும் அவ எதுக்கு அவசரப்பட்டான்ற மாதிரி பேச, அவ இன்னும் ஒரு நாள் விட்டுருந்தா அந்த குழந்தைங்களை வித்துருப்பாங்க, இப்ப நான் அவங்கள காப்பாத்திட்டேன், இந்த கேஸ் எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, அவன் வந்துட்டு அந்த வியாபாரியை ஆதாரத்தோட புடிச்சு ஜெயில தள்ளினாதான் அந்த கேஸ் முடியும் அப்படின்றான். அவனும் கொஞ்சம் கோவமா, உங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா அந்த குழந்தைங்களை கடத்துறதுக்காக அந்த வியாபாரி அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு, இல்ல அவனுக்கு தான் உங்களால தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமா, இல்ல அந்த குழந்தைங்க தான் இதுக்கப்புறம் சேஃபா இருக்க முடியுமா, இந்த சட்ட திட்டங்கள்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் ஏன் நைட் நேரத்துல இந்த மாதிரி மாஸ்க போட்டு தெரிய போறேன், மத்தவங்களுக்கு உதவி பண்ண போறேன், நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை பாருங்க, நான் என்னோட வேலையை பார்க்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே அவ கையை பிடிச்சி உனக்கு மாட்டி போன்ற பயம் இல்லையா அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு உங்களுக்கு இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறா. போனவதான் ஆனா கொஞ்சம் தள்ளி போகவும் ஒரு சுவர்ல மறைஞ்சுக்கிட்டு அவன் கையை பிடிச்சான்ல, அது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. ஹார்ட் எல்லாம் பக்கு பக்குன்னு அடிக்குது. இப்ப அப்படியே அந்த வியாபாரியை தான் கட்டுறாங்க. அவனுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சு அவன் கண்ணாப்புனான்னு கத்துறான். அடியாட்களும் மண்டி போட்டு நிக்கிறாங்க. ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த குழந்தைங்களை மட்டும் இல்ல அந்த போலீஸ்காரனையும் விட்டுட்டீங்க, அந்த மாஸ்க் மேனையும் விட்டுட்டீங்க, உங்களெல்லாம் எப்படி நான் உயிரோட விடுறது, உங்களெல்லாம் அடியாரா வச்சிருக்கேன் பாத்தியா, என்ன சொல்லணும், அப்படியே கழுத்து அறுத்து போட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னைக்கு இந்த சம்பவத்துல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ எல்லாத்தையும் முடிச்சு கட்டிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுவும் முக்கியமா மாஸ்க் மேன நம்ம ஹீரோயினை தான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். உனக்கு இப்ப மாதிரி இது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த வியாபாரியை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிட்டான்ல, அதுக்குதான் அவசரப்பட்டுட்டான்னு சொல்றான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அங்க கிளப்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப வெள்ளை துணி போட்ட ஒரு பொண்ணு ஒரு குடிசை கீழே உட்காந்துருக்கா. யாரா இது பேயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாக்க அந்த எனிமி லேடி இருக்குல்ல அதோட மருமக, இவ என்ன இங்க பண்றா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வரான். இவளுக்குலாம் ஒரே ஷாக்கா போச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு. இதுல வேற அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே வேலை செத்துட்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப திரும்ப அப்படி ஹீரோவே ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் சின்ன வயசுல ஆபத்துல இருக்கிறப்போ நீங்களும் அப்பாவும் என்ன உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டீங்க, எனக்கு நடந்தது எல்லாம் ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு ஆபத்து வந்தப்போ நீங்க தான் கை கொடுத்து நின்னீங்க, நீங்க என்கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிறப்போ எனக்கு கஷ்டமாலாம் இருக்காது, ஏன்னா மத்தவங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாம என் அப்பா யாருன்றதும் தெரியக்கூடாது அப்படிதானே அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அண்ணனும் இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்த, இப்ப என்ன ஆச்சு, என்ன மாறுச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு எதுவும் சொல்லாம என் வாழ்க்கையில இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி நல்ல ஹீரோ குடிச்சிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆள் யார் என்ன பண்ணுதுன்னு கூட ஒண்ணும் தெரியாது, அது எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியும், கொஞ்சம் கூட யோசிக்காம அது பாட்டுக்கு பண்ணுது, ஆனா அது பேசுறதும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அண்ணனும் அது யாரு அப்படின்னு கேட்க, ஆனா இவன் அதுக்கு பதில் சொல்லாம நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா என்னாலே அதை எடுத்து பேச முடியல அப்படின்னு சொல்றான். திரும்பவும் ஹீரோவோட அண்ணன் அது யாருன்னு கேட்கிறான். ஆனா அவன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். நான் எப்படியாவது அந்த வியாபாரி அரெஸ்ட் பண்ணவே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டையாயிட்டான். அப்புறம் அப்படியே அரகுற மயக்கத்திலே அவ யாரா இருப்பா, அவ என்ன மாதிரி ஆளா இருப்பா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அண்ணனும் யாரா அது அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு தூக்கமே வரல. அது எப்படி பயம் இல்லாம இருக்கும், பயமா தாயா இருக்கு, நெஞ்செல்லாம் பதறுது, மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவ அப்புறம் அந்த எனிமி லேடியோட மருமகளை
பார்த்தால அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ அவனோட டெஸ்க்ல இருந்தா கண்ண முழிக்கிறான். நல்ல போதையில இருந்தான்ல. இந்த ஜூனியர் இருந்துட்டு ஹீரோக்கு ஒரு சூப் கொண்டாந்து கொடுத்துட்டு, நான் எவிடன்ஸ் தேடி நாயா போய் அலைஞ்சிட்டு இருக்கேன், நீங்க ஜாலியா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவன் அதுக்கு பதில் சொல்லாம ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு கேட்கறான். நீங்க நல்லா குடிச்சிருந்ததுனால நான் சீஃபை தான் போய் பார்க்க வேண்டியிருந்துச்சு, அவர் இனிமே அந்த வியாபாரி பக்கமே போகாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அவ எப்படிப்பட்டவ, அவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். ஹீரோ குடிச்சிட்டு இவங்கிட்டே உளறி இருப்பான் போல. அப்புறம் அப்படியே அங்க நம்ம சீஃப் பதட்டத்துல வராரு. இந்த நிதியமைச்சர் இருக்கார்ல, அவர் நைட்டோட நைட்டா இறந்துட்டாராம். நேத்து நைட் ஒய்ஃபை போட்டு அடிச்சாரு, ஒய்ஃப் தான் ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு நாம யோசிக்க, சீஃபுக்கு அவரோட கவலை, நான் சீஃபா இருக்கும்போது தான் இப்படிலாம் நடக்கணுமா, அவர் யாரோ கொண்டிருக்காங்க, நேத்து நல்லா தான் இருந்தாரு, இன்னைக்கு காலையில செத்துட்டாருன்னா அப்ப கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இந்த விஷயத்த பத்தி விசாரிக்க சொல்லிட்டு அவரும் சேர்ந்து கிண்டல் பண்றாரு. இவன் குடிச்சிட்டு அவர்கிட்ட உளறி இருப்பான் போல, நான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அவ எப்படிப்பட்டவ அப்படின்னு. இவனுக்குலாம் ஒரே அசிங்கமா போச்சு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவகிட்ட யோன் நேத்து காப்பாத்தினாங்கல்ல அந்த குழந்தைங்களெல்லாம் ஏதோ ஒரு பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாம். அதை கேட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்ல. என்ன விஷயம்னு கேட்க, அந்த போலீஸ் ஆபீசர் நேத்து அங்கேயும் வந்துட்டான், அவன் எப்படி அங்க வந்தான்னு தெரியல, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை விட்னஸ் வேற கேட்கறான் அப்படின்னு சொல்றா. யோனுக்கு வேற பயம், அவர் உங்களை கண்டுபிடிச்சிருவாரா, கண்டுபிடிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அது எனக்கும் கவலையா தான் இருக்கு, ஆனா கொஞ்சோள கவலையா இருக்கு, கொஞ்சோள தான் கவலையா இருக்கு அப்படின்றா. நீங்க உங்களை பத்தி மட்டும் கொஞ்சோள கவலைப்படுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து நிதியமைச்சர் இறந்துட்டாரு, நம்ம இறந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் வீட்டுல தான் கட்டுறாங்க. நிதியமைச்சர் ஒய்ஃப்லாம் ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்காங்க. சீஃப் ஹீரோலாம் வந்து அவங்க கிட்ட, நாங்க எப்படியாவது கொலகாரங்களை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்ல, இங்க லோக்கல் போலீஸும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஏற்கனவே திடீர்னு இறந்ததே எங்களால தாங்க முடியல, இதுல வேற அட்டாப்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்டாப்சி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சீஃபும் வேக வேகமா உள்ள போறாங்க. ஹீரோவும் அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடுறான். ஒரு டேபிள்ல ரத்தக்கரை இருக்கு, அப்புறம் பொருள் எல்லாம் அங்கங்க சதறி கிடக்கு. அவன் இமேஜினேஷன்ல என்ன தோணுதுன்னா, யாரோ அங்க வந்திருக்காங்க, இவரும் பயந்து எழுந்திருக்காரு, அப்ப பொருள் சதறி இருக்கு, யாரோ இவரை டேபிள்ல தள்ளி விட்டுட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். அவருக்கு தலையில அடிபட்டு தான் ரத்தம் வந்திருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே இந்த வாயெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த வாயில சைடுல ஏதோ பர்பிள் கலர்ல டாட் டாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் அவர் வாய்க்குள்ள இருந்து வருதான். அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த நிதியமைச்சர் வீட்டுக்கு வெளியில ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட மாமியாரும் வர, இன்னொரு பக்கம் அந்த எனிமி லேடி வராங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட மாமியாரும், ஒரு வசனம் இருக்கு, நாம சந்தோஷமா இருக்கும்போது 1000 பேர் வருவாங்க, ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது தான் ஒருத்தர் வரமாட்டான். நிதியமைச்சரோட ஒய்ஃப் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, உங்க மருமகளை கூட எப்படி பாராட்டி பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீங்க உங்க மருமகளை அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் உள்ள போறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சீஃபுக்கு அங்க புயலே வர மாதிரி இருக்கு. அச்சோ இவங்களா, புயலே கிளம்பி வருதையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படி நிதியமைச்சரோட ஒய்ஃபோட கையை 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சண்டை போட்டுட்டு கிடக்காங்க. அப்ப ஹீரோ ரூம் விட்டு வெளியில வரான். ஹீரோயின் எல்லாம் பயப்படுறா, இங்கேயும் பயா வருவ அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் 2-3 போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஆளை இழுத்துட்டு வராங்க. அது யாரான்னு பார்த்தா இந்த எனிமி லேடியோட மருமக கூட நேத்து நைட்டு ஹீரோயின் பார்த்தால அந்த ஆள் தான். அதுவும் இவன் தான் கல்பிரிட்னு வேற சொல்றாங்க. ஆனா அந்த ஆளு நான் அவரை கொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இவர் இந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு ஆள் தானா, ஏன் அவரை கொலகாரன்னு சொல்றீங்கன்னு கேட்க, நாங்க இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம், அவங்க பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ இது எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நிதியமைச்சர் ஒய்ஃப் கிட்ட ஒரு போலீஸ் மோதிரத்தை கட்டுறாரு. அந்த மோதிரத்தை பார்த்து இந்த எனிமி லேடிக்கு கோவம் வருது. ஒருவேளை இது அவங்க மருமக மோதிரமோ என்னவோ, ஆனா நிதியமைச்சர் ஒய்ஃப் அது அவங்க ஹஸ்பண்ட் நிதியமைச்சரோடதுன்னு சொல்றாங்க. அந்த வேலையாலும் அவனோட மோதிரம்னு சொல்றான். ஹீரோ உடனே, நேத்து நைட் நீ எங்க இருந்தன்னு கேட்க, நான் நேத்து நைட் ஐயாவோட இடத்துக்கிட்டே வரல அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் வெளியில போயிருக்கான்றது தெரியுது. ஹீரோயின்ஸ் தான் தெரியும்ல, அவ பண்ணிருக்க மாட்டான்னு, நிரபராதிக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு வேகத்துல அவன் சொல்ல வந்துட்டா. அப்புறம் தான் இவனை காப்பாத்த போய் நாம மாட்டிக்க கூடாதுன்னு அமைதியாயிட்டா. ஆனா எல்லாருமே அவளையே பாக்குறாங்க, குறிப்பா நம்ம ஹீரோ. அப்புறம் இருமுற மாதிரி நடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிருங்க இருமல் வந்துருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்புறம் நிதியமைச்சர் ஒய்ஃப் அந்த வேலையாள் கிட்ட போய் கண்ணத்துல பலான்னு ஒண்ணு விட்டு, உன்னை அவர் நல்லா தானே பாத்துக்கிட்டாரு, நீ எப்படி இப்படிலாம் பண்ண துணிஞ்ச அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அவனும் நான் இல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அவ ஃபீல் பண்றத ஹீரோவும் வேற டவுட்டா பாக்குறான். ஐயோ பாக்குறானே அங்க இருந்து கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் அரண்மனையில பார்த்தா மூத்த அமைச்சர் கூட 2 அமைச்சரோட வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த நிதியமைச்சரை பத்தி தான் பேசுறாங்க. ஒரு அமைச்சர் இருந்துட்டு, அவருக்கு இது தேவைதான், அவர் என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறாரு, இப்படித்தான் ஒரு நாள் ஆகும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, இந்த மூத்த அமைச்சர் இருந்துட்டு, அதுக்காக வீட்டுல கொத்தடிமையா வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஆளு ஒரு அமைச்சரே கொண்டு இருக்கான், அது உனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா, நம்ம நாட்டுல சட்ட ஒழுங்குலாம் எப்படி இருக்கு,
இதை இப்படியே விடக்கூடாது, இன்னும் நம்ம எல்லாருக்குமே ஆபத்தாயிரம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் வெளியில நடந்து வந்துட்டு இருக்க தற்செயலா ஈவனை பாக்குறான். அவ ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இங்க என்ன பண்ற பகல் அதுவும் அப்படின்னு கேட்க அவ ஒண்ணு, வாங்க வாங்க ராயல் செக்ரட்டரி வணக்கம், நீங்களும் உட்காருங்களேன், நான் உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இவ இன்னைக்குதான் முத குடிக்கிறாளாம். ஹீரோயினை பத்தி தான் வருத்தப்பட்டு குடிச்சிட்டு இருக்கா. எனக்கு அவங்க ஒருத்தங்களை பத்தி தான் வருத்தம் அப்படின்னு சொல்ல இவன் ஒண்ணு, எனக்கு 2 பேரை நினைச்சு வருத்தம். ஒண்ணு எல்லாரும் இருந்தும் தனிமையில இருக்காரு, அவருக்கு நான் தான் துணை. இன்னொன்னு யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன் என் தம்பிக்கு அப்படின்னு சொல்றான். அரசரை நினைச்சும் இவன் தம்பியை நினைச்சும் தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அங்க சீஃபோட பொண்ணு நிக்கா, அவளை உள்ளவே விட மாட்டாங்க. சீஃப் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரான் உள்ள விடக்கூடாதுன்னு. நான் அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜூனியர் தான் அவட்ட பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் இப்படிதான் போய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், உங்க அப்பா சொல்லிட்டாரு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல அவ அப்படி உள்ள ஸ்நாக்ஸ் தூக்கி எரிஞ்சிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. கரெக்டா அதே நேரம் சீஃபும் ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ சீஃப் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான், காத்துல காணாம போயிட்டான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹஸ்பண்டோட நினைவு ரூம்ல நின்னுக்கிட்டு அவனை கண்டிப்பா யாரும் மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் உள்ள யோனு வரா. எங்க போன, நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு யோன் குடிச்சிருக்கிறது தெரிஞ்சிச்சு. நான் உங்களை பத்தி கவலையில தான் இருக்கேன், அதனாலதான் வேற வழி தெரியாம குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் யோன் கிட்ட சொல்றா. எனிமி லேடியோட மருமக ஒரு பையனை பார்த்தது, அப்புறம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணது, எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அப்புறம் அந்த எனிமி லேடியோட மருமகளை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல யோன் உடனே டக்குன்னு இப்பவும் நீங்க அடுத்தவங்களை பத்தி தான் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி எனிமி லேடியோ அவங்க மருமகளையும் தான் காட்டுறாங்க. அந்த எனிமி லேடி மருமகளை போட்டு அடிச்சுட்டு கையை பிடிச்சு பார்த்து ஒரு மோதிரத்தை பாக்குறாங்க. அதே மாதிரி மோதிரம் தான் மருமகளோட லவ்வரும் வச்சிருந்திருப்பான். இந்த போலீஸ் கூட காமிச்சாங்களே, இன்னொரு மோதிரம் காணாம போச்சுன்னு சொன்ன எனக்கு தெரியும், நீ நைட்ல அப்பப்போ வெளியில காணாம போறது, நீ இந்த குடும்ப மானத்தை கவுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 அடி அடிச்சுட்டு ஒரு சில்வர் கலர்ல பெண்ணு மாதிரி இருக்கு அதை தூக்கி போடுறாங்க. அது பெண்ணு கிடையாது, உள்ள கத்தி இருக்கும். அப்புறம் அப்படி மருமகிட்ட தன்மையா பேசுற மாதிரி நம்ம குடும்பத்தோட மான மரியாதைக்காக நீ இதை பண்ணிதான் ஆகணும், காலையில நான் வரும்போது நீ உயிரோட இருந்த அப்படின்னா கொடூரமான சாவ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் அரசரும் ஹீரோவோட அண்ணன் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மூத்த அமைச்சர் வேற இந்த விஷயத்துல ரொம்ப ஆக்ரோஷப்படுறாரு, ஏதாவது இருக்குமா அப்படின்னு அரசர் கேட்க ஹீரோவோட அண்ணனும் ஒரு அமைச்சர் தானே கொல்லப்பட்டிருக்காரு, அதனாலதான் இப்படி இருக்காரு, ஆனா என்ன விஷயம்ன்றதே ஒரு தடவை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அரசர் ஒரு 3 பேர் உயிரோட இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சுல, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சான்னு கேக்குறாரு. அதை பத்தி எல்லாம் ஹீரோட அண்ணன் விசாரிச்சிருக்கான். அதுல ஒரு ஆள் மட்டும் அன்னைக்கு டியூட்டியே எல்லாம் ஆன வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்றது தெரியுது. நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான், அவன் பேரும் அந்த 3 பேரோட லிஸ்ட்ல இருந்திருக்கும். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ஜூனியர் கிட்டையும் அந்த இறந்து போன மினிஸ்டரோட வாயில இருந்து நல்ல ஸ்மெல் வந்துச்சு, அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்க அவனும் கொடுக்குறான். தலையில அடிபட்டு ரத்தம் போய் தான் இறந்துருக்காருன்னு வந்திருக்கு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் கையாலே எழுதியிருக்காங்க, படம் எல்லாம் கையாலே வரைஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த பிரிண்டர்லாம் கிடையாதுல்ல, இந்த வாயில பர்பிள் கலர்ல டாட்டாடா இருந்துச்சுல அதே வரைஞ்சிருக்காங்க. இப்ப லைட்டா ஹீரோயினை பத்தியும் யோசிக்கிறான், அவ என்ன சொல்ல வந்தா அப்படின்னு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளோட மாமியார் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணோட கணவர் இறந்துட்டு அவ இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஒரு புக்ல எழுதி இருக்கு, அதெல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கவனம் இங்கே இல்ல, வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கா. இவங்களுக்குலாம் செம்ம கோவம் வந்துருச்சு. புக்ல ஒரு தட்டு தட்டி எந்த ஞாபகத்துல இருக்க, உன் மாமியார் உனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன், அதை கவனிக்காம என்ன யோசனை இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த எனிமி லேடியோட மருமகளை பாரு, அவ எப்படிலாம் இருக்கா, அவளை விட நீ பெட்டரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வருது. நான் எனிமி லேடியோட மருமகளை போய் நேர்ல பார்த்து எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டு வரேன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோ நேத்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவனை பத்தி அவன் கூட இருக்கவங்களுக்கு தான் விசாரிச்சுட்டு இருக்கான். அவங்களும் நேத்து ராத்திரி அவன் எங்கேயோ போனான், அவன் யாரையும் லவ் பண்றான், ஒரு விதவை பண்ணதான் போய் பாத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோன்னு வர யோசிக்கிறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவன் எனிமி லேடி வீட்டுக்கே போயிட்டா, உங்க மருமகளை பார்க்க வந்திருக்கேன், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் அதுக்கு இப்ப சரியான நேரம் இல்லையே, அவளோட ஹஸ்பண்ட நினைச்சு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கா, அவன் நிலைமைய பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பா போல, அதை எடுத்துட்டு அவங்க கூட உள்ள போக யோன் இருந்துட்டு கூட ஒரு வேலைக்காரங்களையும் கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட உங்க ஃப்ரெண்டு இங்க தானே இருக்காங்க, வேணா அவங்க கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இப்ப யோன் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கா. இவங்க பிளானே தான் போல, அந்த மருமக என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் எனிமி லேடி கிட்ட ஒரு விதவை பெண் எப்படி நடந்துக்கணும்ன்றத உங்க மருமக கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நான் அவகிட்ட கத்துக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்த எனிமி லேடி நீ தேவையில்லாம இங்க வந்துட்ட, இன்னைக்கு அவளை உன்னால பார்க்க முடியாது, நீ ஒரு 15 வருஷமா விதவையா இருப்பியா, ஆனா உனக்கு என்ன தெரியுது, அந்த சாஸ்டிட்டி கேட் அவார்டுக்குலாம் நீலாம் தகுதியே கிடையாது, புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் பட்னி கிடக்கிற வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா உனக்கு, என் மருமக சீக்கிரமே ஒரு நல்ல விதவை ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி நக்கலாவும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா
வீட்டை சுத்தி சுத்தி பார்த்து தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு ரூமை பூட்டு போட்டு 2 அடியாள் காவலுக்கு இருக்காங்க. அப்ப இந்த ரூம்ல தான் அவ இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் அந்த அரஸ்டான ஆள்கிட்ட போறான். அந்த ஆளும் நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உனக்கு சாட்சி யாராவது இருக்காங்களா, உன்கிட்ட ஒரு மோதிரம் இருந்துச்சு, அது உனக்கு யார் கொடுத்தா அப்படிலாம் கேட்கறான். ஆனா இந்த ஆள் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். இது சாதாரண விஷயம் இல்ல, நீ ஒரு அமைச்சரை கொலை பண்ணிருக்க, கண்டிப்பா தண்டனை உன் தலையை வெட்டுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அந்த ஆள் வாயவே திறக்க மாட்டான். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல நீ சீக்கிரட்டா ஒரு லவர் வச்சிருக்க, அவளை தானே போய் பார்க்க போன, உன் வாழ்க்கையை விட வாயை திறந்து சொல்றது கஷ்டமா அப்படின்னு கேட்க, ஆனா அந்த ஆளு நான் செத்தாலும் அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு வேற வழி தெரியல, அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படி நம்ம மூத்த அமைச்சரை காட்டுறாங்க. அவர் நீதித்துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் என்ன ஆச்சு, அந்த ஆள் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டானா என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருப்பார் போல, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்க இந்த நீதித்துறை அமைச்சரும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சீஃப் இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவர் இந்த அட்டாப்சி பத்தி நிறைய கேள்வி கேட்டாரு. அவர் தலையில அடிபட்டிருக்கு, அப்புறம் வாய்க்குள்ள ஏதோ பர்பிள் கலர்ல டாட்டா இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசினாங்கன்னு சொல்ல இந்த மூத்த அமைச்சர் வேகமா அந்த டாக்குமெண்ட்டை திறந்து அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. ஏதோ விஷயம் இருக்கு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இந்த நிதி அமைச்சரோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ரூம்குள்ள வந்து அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. இந்த நிதி அமைச்சர் தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிச்சிருக்காரு. அவரால் மூச்சு விட சிரமமா இருக்கு, ஒரு மாதிரி ஏதோ ஆயிருக்கு. அப்ப அவர் எந்திக்கும் போது தடுமாறி கீழே விழுந்து ஒரு பெஞ்சில தலை அடிச்சுதான் விழுந்து செத்துருக்காரு. அதை அவங்க ஒய்ஃப் ஒளிஞ்சிருந்து பாத்துருக்காங்க, ஆனா எதுவுமே பண்ணல. இப்ப அப்படியே அந்த புலி பெயிண்டிங் கிட்ட வந்து இது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பெயிண்டிங் அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தா அழல சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு அவர் செத்து சந்தோஷம் தான் போல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் இந்த எனிமிலேடி வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டா. அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது யோன் இருந்துட்டு அவளை அந்த ரூம்ல தான் அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ அப்போ ஓனர் லேடி கிட்ட போய் அவங்களோட அடியால அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்ல, பின்னாடி இன்னொரு வேலைக்கார லேடி வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்க்குலாம் பக்குன்னு ஆயி போச்சு. அங்க கொண்டு போன ஸ்நாக்ஸ்ல மிச்சம் வந்ததை எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஒண்ணு அவங்க காத்துல நான் ஒரு விதவை பெண், நான் இப்பெல்லாம் பகல்ல சத்தமா பேசியிருக்க கூடாது, யோனுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, காத்துல பேசினதுனால இவங்களுக்கு கூச்சமா இருந்துச்சு, டக்குன்னு தள்ளி விட்டாங்க. அச்சோ நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் போலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அப்பதான் அந்த வழியா வந்திருப்பான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா இவ சோகத்துலதான் இப்பெல்லாம் நடக்கிறா, அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அதனாலதான் நடக்கிறான்னு நினைச்சுக்கிறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நிதி அமைச்சர் வீட்டுல தான் திரும்பவும் காட்டுறாங்க. அங்க மூத்த அமைச்சர் துக்கம் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. உங்க வீட்டுக்காரர் போனது ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம ராணியும் வருத்தப்பட்டாங்க, நீங்க தான் இனிமே தைரியமா இருந்து உங்க குடும்பத்தை பாத்துக்கணும்னு பேசிட்டு அப்படியே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. நிறைய மரங்களா இருக்கு. அப்ப அப்படி காத்துல ஒவ்வொரு இதெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்க, அதுல உன்னை கையில பிடிச்சிட்டு இந்த வீட்டை நீங்க நல்லா மெயின்டைன் பண்றீங்க போல, ஒவ்வொன்னும் அவ்வளவு அழகா இருக்கு, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு இதழும் சொல்றாரு. ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு, என்னன்னு தான் தெரியல. அப்புறம் அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. இந்த எனிமிலேடியோட மருமக இருக்கால, அவ கையில ஒரு கத்தியை கொடுத்திருந்தாங்கல்ல, அதை வச்சு கழுத்தா இருக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினும் அந்த ஓனர் லேடியோட அடியாள் 2 பேரும் கருப்பு கலர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து அடியாள்கள் அடிச்சு போட்டுட்டு கதவை திறந்து உள்ள வராங்க. இந்த எனிமிலேடி மருமகளா செமையா பயந்துட்டா. யார் நீங்க, என்ன பண்றீங்க, என் மாமியார் அனுப்புன ஆளா, கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் நான் உன்னை கொல்றதுக்காக எல்லாம் வரலமா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவன் கேட்கவே இல்லை, கத்திக்கிட்டே கிடக்கா. அப்புறம் அப்படியே அவளே குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையவங்க ஹீரோயின் டக்குன்னு வந்து புடிச்சுக்கிட்டா. அப்புறம் அந்த ஓனர் லேடி அடியாலும் வந்து வாய போத்த அப்படியே பயத்துல மயக்கம் போட்டா. அப்படியே அவளை தூக்கிட்டு போய் ஓனர் லேடி கிளப்புக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அவன் மயக்கத்துல இருந்து எந்திக்கல. ஓனர் லேடி ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்காங்க. எதுவும் பிரச்சனை இல்லையே, அடி எதுவும் பல்லையன்னு கேட்க, ஹீரோயின் ஒண்ணு எனக்கு எந்த அடியுமே படல அப்படின்னு சொல்றா. ஆனா ஓனர் லேடி ஒன்ன கேட்கல, நான் இவளுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் அவளை எதுவுமே அடிக்கல அப்படின்னு சொல்றா. ஒரு நல்ல விதவைக்கு எடுத்துக்காட்டா மாறணும்னு அவளோட உயிரை எடுத்துக்கவே துணிஞ்சிட்டா. இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு புரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓனர் லேடியும் இவ வீட்டுல உள்ளவங்க இவ ஒரு ஆளை கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிளம்பிட்டா போல. அந்த ஓனர் லேடியோட மருமக கண்ண முழிக்கிறா. ஓனர் லேடி அவகிட்ட நீ ஆபத்துல இருந்த, அதனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்தேன், உன் மேல அக்கறை இருக்க ஒருத்தங்க உன்னை காப்பாத்த சொன்னாங்க, நீ உன் ஹஸ்பண்ட் கூட போகணும்னு நினைச்சுன்னா நான் அதை தடுக்க மாட்டேன், ஆனா நீ வாழணும்னு நினைச்ச அப்படின்னா யாருக்கும் தெரியாம நீ வாழ்றதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவ அதுக்கு ஒத்துக்க மாட்டா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எப்படி இனிமே வாழ்றது, நான் என்ன பண்றது அப்படின்னு கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு இது என்ன ஸ்மெல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க, ஜூனியரும் ஏதாவது பூவோட ஸ்மெல்லா அப்படின்னு கேக்குறான். இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அந்த புலி பெயிண்டிங்ல இருந்து ரோஜா இதழ் மாதிரி நிறைய விழுந்திருக்கும்ல, அதை கூட நிதியமைச்சர் வீட்டுல கொண்டு கொடுப்பான். ஆனா
ஆனா அவர் தட்டி விட்டுருப்பாரு. அது ஹீரோவோட கர்ச்சிஃப்ல தான் எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த பூவெல்லாம். அவன் கர்ச்சிஃபை திரும்ப எடுத்துட்டு போகும்போது அந்த கர்ச்சிஃப்ல சில இதழ்கள் இருக்கும். அதை எடுத்து பாக்குறான். அப்போ ஒரு பூ தற்செயலா டேபிள்ல தண்ணி கொட்டி இருந்திருக்கும். அதுல விழுந்திருக்கும். அது அப்படி உருகிருச்சு. இதை ஜூனியர் நோட் பண்ணி சொல்ல இவன் டக்குன்னு ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து அந்த பூ இதெல்லாம் அதுக்குள்ள போட்டு பாக்குறான். அது அப்படி உருகிருச்சு. அது எப்படி காஞ்ச இதழ் உருகுது அப்படின்னு 2 பேருக்குமே சந்தேகமா இருக்கு. அப்புறம் அதை அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தா இதே ஸ்மெல் தான் நிதியமைச்சர் வாயில இருந்து வந்துச்சுன்னு ஹீரோ சொல்றான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இந்த மூத்த அமைச்சரை காட்டுறாங்க. அவர் தனியா நின்று எதை யோசிச்சுட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அரசரோட அப்பா இறந்தார்ல, அப்பா அவர் தானே அரசரு. அப்ப மருத்துவரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்டதான் பேசுறாரு. இனிமே நம்ம இளவரசர் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும். அவர் வேற கஷ்டத்துல இருப்பாரு. நீங்களும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களால முடிஞ்ச மருத்துவத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த மருத்துவர் நம்ம இளவரசர் அரசரோட வாயில இருந்து ஏதோ நல்ல ஸ்மெல் வர்றதாவும் பர்பிள் கலர்ல டாட்டா பார்த்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல இந்த மூத்த அமைச்சருக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அதனால இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம ராணி தான் அவரை திட்டி அமைதியாக்குனாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி இந்த மூத்த அமைச்சர் யோசிச்சுட்டே இருந்தவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல. அப்படியே அவரோட பையன் நினைவு ரூமுக்கு போறாரு. அங்க உள்ள பார்த்தா நம்ம யோன் உட்கார்ந்துருக்கா. ஹீரோயின் தான் வெளியில போயிருந்தால, யோன் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோயின் மாதிரி அங்க உட்கார்ந்துருக்கா. கரெக்டா அதே நேரம் ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. காம்பவுண்டுக்கு வெளியில இருந்து அவளோட மாமியார் அங்க போறத பார்த்துட்டா வேக வேகமா குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கா. போச்சு மாட்டினா அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஓடி வந்து அந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் தாண்டிட்டா. அவர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. வேக வேகமா உள்ள போய் அவ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. இவரும் வெளியில நின்று ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. யோனுக்கும் செம்ம பயம் மாட்டணும் அப்படின்னு. ஹீரோயினால ஷூவை வேற கழட்ட முடியல. அதை கலட்டுறேன்னு கீழே விழுந்து அப்படியே டபக்குன்னு எட்டி பாக்குறா. இவளை நினைச்சு வருத்தப்படுறதா சிரிக்கிறதானே தெரியல. இப்ப அப்படி எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோயின் மாட்டினாலா இல்லையான்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.